அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்பவான். எங்களது சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவினால் நாளாந்தம் இடம்பெற்று வருகின்ற செட் பந்தய நிகழ்ச்சியில் இன்று பனையோலை சம்பந்தப்பட்ட, அதாவது பனையோலை உற்பத்தியுடன் தொடர்பட்ட ஒரு ஜூம் நிகழ்ச்சியை ஒன்றினை நடத்துவதற்கு தான் நாங்கள் இன்று அமர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் குறித்த நிகழ்வினை வழங்குவதற்காக நடுவிலார் அருமை நாயகி அவர்கள் உங்களோடு காத்திருக்கிறார் அந்த குறித்த நிகழ்வினை வழங்குவதற்கு. அந்த வகையில் எங்களது சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவில் நாளாந்தம் பல்வேறு செட் பந்தய நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. இது உங்களது தொழில் முயற்சியை நீங்கள் விருத்தி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில், அதாவது உங்களது தொழிலை நீங்கள் முன்னேற்றுவதற்கும் உங்களது எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு தொழில் முயற்சியாளராக நீங்கள் வருவதற்காக இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் பனையோலை, அதாவது இந்த நிகழ்வில் பனையோலை கைப்பணி, எவ்வாறு பனையோலையில் நீங்கள் கைப்பணியில் ஈடுபடுவது, இந்த பனையோலை தொடர்பான பனையோலையில் கைப்பணி தொடர்பான பூரண அறிவினை பெற்றுக்கொள்ள 2 மணி நேர இந்த சூம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். அந்த வகையில் எங்கு மூலப்பொருளை பெறலாம், இதை எவ்வாறு முடிவு பொருளாக மாற்றலாம், முடிவு பொருளை எவ்வாறு நீங்கள் அந்த முடிவு பொருளிலிருந்து எவ்வாறு உற்பத்தி பொருளை செய்யலாம், இதை எங்கு விற்பனை செய்யலாம், இதனால் ஏற்படக்கூடிய தடைகளை, ஏற்படும் தடைகள், அதற்கான நிவர்த்தி சம்பந்தமான பல்வேறு விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட இருப்பதனால் அனைவரும் 2 மணி நேர இந்த சூம் நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள். ரைட். எங்களது ரிசோர்ஸ் நடுவிலார் அருமை நாயகி அவர்கள் உங்களுக்கு மேலதிக விவரங்களை தொகுத்து வழங்குவார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த சுய கைத்தொழில் செய்யணும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கும்போது இருக்கவில்லை. 2009ஆம் ஆண்டு ஒரு டீச்சர் எங்களை கூப்பிட்டு வாங்க இப்படி பழகுங்க அப்படின்னு கொஞ்சம் ஆர்வமே இல்லாம தான் இருந்தேன். திரும்ப என்னன்னு சொன்னா 2008ஆம் ஆண்டு கணவன் செத்துட்டாரு. எனக்கு இப்ப சரியான வறுமை. இப்ப சரியான்னு சொல்லிட்டு போய் நம்ம கொஞ்சம் பழகுவோமே அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி, உடம்பெல்லாம் வருத்த மாதிரி அப்படிலாம் இருந்த மாதிரி இருந்து விருப்பம் இல்லாம, ஏன்னா காசு இல்லை இல்லாம. திரும்ப என்னன்னு சொன்னா போய் செய்யணும் ஒரு ஆர்வம் கொண்டு எடுத்தனா, திரும்ப என்னன்னு சொன்னா கொஞ்சமாக முதலாவது செய்ய வலிக்கிட்டது ஒரு பூக்கூடை ஒன்று செய்ய வலிக்கிட்டு செய்து கொடுத்ததுக்கு பிறகு அது என்னன்னு சொன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு. அது பிழை அப்படின்னு சொல்லி திரும்ப 2-3 செய்து தொடர்ந்து கொடுக்க திரும்ப ஆர்வமா வந்து இந்த மட்டிலையும் நல்ல ஒரு எந்த ஒரு பொருளை செய்யணும்னு சொல்லி ஒரு ஓட தந்தாலும் நான் செய்வேன். அப்படி இதுவரையிலே இப்ப வீட்டுல இப்ப எங்களோட கணவன் இல்லாத போதும் 2 பிள்ளைகள் எனக்கு இருந்தவங்க. 10 வயசு மகளுக்கு 8 வயசு மகனுக்கு தகப்பன் சாகக்குள்ள இதுவரையிலையும் நான் அந்த பிள்ளைகளை படிப்பிச்சு மகள் எம்பேஸ் முடிச்சு வரும் வரைக்கும் அந்த 2 வரைக்கும் நான் அந்த பனை ஓலையை விடவில்லை. பனை ஓலையை தான் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஆனபடியாக நீங்களும் இதுல கொஞ்சம் இணைஞ்சு இந்த உற்பத்தி பொருளை செய்தால் நல்ல மட்டும்தான் இந்தது நான் எடுக்கின்ற முடிவுல நீங்களும் எடுக்க முடியும். நான் மட்டும் எடுத்து சரி வராது. நீங்களும் அந்த முயற்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பொருளை செய்துட்டு வந்தோடனே திரும்ப உங்களுக்கு ஆர்வம் வரும், இப்படி இன்னொரு பொருளை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தோடனே செய்ய வலிக்கிடலாம். நீங்கள் பிரச்சனை இல்லை. இப்ப எப்படி செய்யணும்ன்றதை சொன்னா, பனையோலைய எல்லா இடமும் இருக்குது. இந்த ஏரியா எல்லாம் இருக்கு. ஒரு இடம் இல்லை, எல்லா இடங்களையும் பனை மரங்கள் இருக்குது. அந்த மரத்தை வெட்டி அந்த குருத்தை மேல போற அந்த குருத்தை மட்டும்தான் எடுக்கிற வெள்ளை குருத்து ஒன்று இருக்குது. அந்த குருத்தை எடுத்து வெட்டி ஒரே நாள் வெயில காய வைக்கணும். காய வச்சு அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினால அந்த ஓலையை எடுத்துட்டு ஈக்கில் வரையா ஓலை வரையா 2ஆக தெரிவு செய்யணும். அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா, நம்ம வெள்ளை ஓலையில செய்தாதான் கூட மார்க்கெட்டு. நாங்க இதுக்கு முதல்லாம் கட்டாருக்கு அனுப்பி கொண்டிருக்கிற தையல் பெட்டின்னு சொல்லி வெள்ளையன்னு சொன்னா தான் அவங்களுக்கு கூட விருப்பம். ஆனா வெள்ளை ஓலையிலையும் செய்யலாம், சாய ஓலையிலையும் செய்யலாம்.
அதை ஓலையை ரெண்டா எடுத்துட்டு நமக்கு வெள்ளை ஓலை கொஞ்சம் எடுத்து சாய ஓலை கொஞ்சம் சாயம் வாங்கலாம். கடவழி எங்கும் இருக்குது, டவுன்ல மார்க்கெட்டுக்குள்ள உள்ள கடையில எல்லாம் இருக்குது. சாயத்தை வாங்கி நம்ம விதமா போடலாம். என்ன கலர் போடணுமோ, பச்சை போடணுமோ, சிவப்பு போடணுமோ விதமா சாயத்தை போட்டு எடுத்துக்கொண்டு நம்ம விரும்பின பொருட்களை எல்லாம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் ஆர்வமா இருந்தா தான் அதை செய்யலாம். நீங்க 2 மணிக்கு இளமண்ணக்குள்ள கஷ்டமா இருக்குல்ல எங்கும். அப்படி எல்லாம் இல்லை, நான் இப்ப செய்து காட்டுவேன் ஒரு பொருளை. அதுக்கு தக்கன மாதிரி நீங்களும் ரெடியாகுங்க. ஆனா நல்ல உற்பத்தி பொருட்களை நல்லா செய்து கொடுத்தா நிறைய பொருட்கள் இருக்குது. பூக்கூடைகள் இருக்குது, டஸ்ட்பின்கள், கொப்பிகள், இடியப்பத்தட்டு, நீத்துப்பட்டி, கல்யாணத்துக்கு கூட மாலைகள் எல்லாம் இருக்குது. பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கூட பிடிக்க மாலை. இப்ப நிறைய சாமான் இருக்குது. எது சேவையோ நம்ம விரும்பினத்தை செய்ய வேண்டியதான். அதெல்லாம் இப்ப பழைய நாங்களே பழகிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன சொன்னா தெரியும் தானே, நாட்டுல வறுமையில போய் கொண்டிருக்குது. நம்மளுக்கும் சுய கைத்தொழில் இருக்குமென்னு சொன்னா ஏதோ ஒரு பொருளை நம்ம செய்த மாட்டா நமக்கு ஒரு 300-400 காசு, 500 காசு ஒரு நாளைக்கு உழைச்சி கொண்டு வீட்டுல இருந்தா பிரச்சனை இல்லை. சரி, சாமான் எல்லாத்துல விலையும் ஏறிக்கொண்டு தானே இருக்குது. அதனால அதுக்குரிய மாதிரி நீங்களும் செய்ய முன் பாருங்க. செய்ய முன் வந்து அதுக்குரிய மாதிரி நீங்கள் ஒரு பொருளை செய்து உற்பத்தி. நாங்கள் இப்ப சொன்னா பல்முறை தான் சாமான் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செட் தருவாங்க. இல்லைன்னு சொன்னா காசு நமக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு வரும், பிரச்சனை. செய்து கொடுத்தா பல்வர மூலமா எத்தனை வட்டி தான் அவங்க வேற வேற இடத்துக்கெல்லாம் அனுப்புவாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. தீயப்பத்தட்டுக்கு நீத்துப்பட்டிக்கெல்லாம் நல்ல மார்க்கெட் இருக்குது. இப்ப தற்போதைக்கு டஸ்ட்பினுக்கு நல்ல மார்க்கெட். இப்ப இடியப்பத்தட்டுக்குள்ள ரப்பர்ல எல்லாம் செய்தா சரியும் தானே, கேன்சர் அப்படி எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. நம்ம இப்ப இதுல பனை இதுல செய்தோம்னு சொன்னா இடியப்பம் நல்ல ஒரு வாசத்தையும் தரும். இப்ப நீங்க அதையெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக்கி செய்ய வலிக்கிட பாருங்க. மற்றது என்ன, இப்ப ஒரு பொருளை செய்யணும் மட்டும் நீங்க முதலாவது ஆர்வம் கொண்டு இருக்க வேணும். உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொன்னா கஷ்டம். இப்படி ஒரு பொருளை செய்து கொடுத்தா நமக்கு ஒரு காசு கிடைக்குமே அப்படி ஒரு ஆர்வம் ஒரு மனசுல வந்து கொண்டிருந்தா தான் இதுல எல்லாம் மினக்கிடலாம். ஆர்வம் இல்லை, தேவையில்லை அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப சரி, இந்த நாட்டின் பிரச்சனை எல்லாம் இப்படி போகுது, அதுக்கு தக்கன மாதிரி நீங்க ஒரு ஆர்வமா இருக்க வேணும். இருந்தா தான் ஒரு பொருளை செய்து இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கும் கூட இப்ப இப்போது நிலைமைக்கு நான் இப்படி செய்யணுமெண்டெல்லாம் இல்லை. எனக்கு மகள் எல்லாம் பெரிய ஆட்கள். இப்ப 10 வயசுல மகள் இருக்கக்குள்ள இப்ப வந்து மகளுக்கு 26 வயசு. இவ்வளவு காலத்துக்கு நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி மகளை கெம்பேசிக்கு போய் படிப்பிச்சது கூட இந்த பொருட்களாலதான். செய்து செய்து வித்து அப்படி காசு எடுத்துதான் மகளுக்கு படிப்பிச்சது, வீட்டுக்கு சாமான்கள் வாங்குறது, சாப்பிடுறது, அப்படி நிலைமையில இருந்து. ஆனா அவ்வளவு வந்தன. அதே மாதிரி நீங்களும் இருக்க பாருங்க. செய்து காட்ட விரும்புறேன். நீங்க கொஞ்சம் அப்புறம் நம்ம பாருங்களா. 2 இக்கில் எடுத்து ஒரு ஓலைய இடையில மாற்றுறது. சரிதானே, விளங்குதானே? பாருங்க, இந்த ஓலையை 2 இக்கிலுக்கு இடையில மாட்டிட்டு கொஞ்ச நேரம் 2 செகண்ட் அப்படியே சுத்துறது. இந்த மாதிரி ஒரு வளைவு.
பாருங்க இங்க தானே ரெண்டு வீட்டுக்குள்ளாலையும் இந்த ஓலை ஓட்டு போட்டு அந்த பக்கத்தால வளர்க்கிறீங்களா? இப்ப பாருங்க பிறகுதான் சொல்லி பாருங்களா பின்னல் அடுத்த ஓலைய வந்து இந்த பொங்கல் ஓலை முடிஞ்சு வரும்போது மற்ற ஓலையை அதுக்குள்ளே வச்சு மாட்ட வேண்டியதுதான். சுத்தி போட்டு அப்படி வட்டமாவே வரும். அந்த வட்டம் வந்து ஒரு அடி அந்த பூக்குடையில அடியா வரும். சின்ன பூக்குடையா தானே வரும். சின்ன நானா போட்டு காட்டுறேன் பாருங்களா. பாருங்க இப்ப ஒரு அழகா வருதானே. சீக்கிரடாமல நான் அந்த ஓலையை போட்டு இழுக்கழுக அப்படியே வடிவான வட்டம் கொண்டு வரும் பாருங்க. மிச்ச ஓலைகள் இப்படி அசிங்க மாதிரி இருக்கிறதுனால கட் பண்ணி போட்டு அடுத்த ஓலையை மாட்ட வேண்டியதான். ஃபுல்லா ஓலை முடியும் கழிக்க கூடாது. இந்த ஓலையுக்குள்ள மற்ற ஓலையை வச்சு மாட்டி தான் ஜாயின் பண்றது தானே. ஈக்கில அப்படியே வட்ட வளைவிலே கொண்டு வர வழிதான். நம்மளோட சுண்டு விரலால அந்த ஈக்கில வளைச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னா வளைவு வந்து வர பாருங்க அழகான வட்டம் கொண்டு வரவில்லா.
கொள்ளையில கலப்பெல்லாம் வந்தோடனே அதெல்லாம் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணலன்னு சொன்னா அசிங்கம் வந்து விளங்கும். அது சின்ன பூ கூட பெரிய பூ கூடைகளை கொஞ்சம் டைம் காணாது. சின்ன பூ கூட வந்து அழகான பூ கூட வந்து செய்து காட்டுங்க. வீட்டிலுக்கு மேலாலே ஓலையை போட்டு ஒரு வளைவு டக்குன்னு எழுத்துட்டா சரி கீழே வந்துடும். அப்படி அந்த திரும்ப அந்த ஜாயின் பண்ணக்குள்ள அந்த தொங்கல் ஓலையிலிருந்து ஒரு ஓலையை மாட்டி இழுத்து பண்ணீங்கன்னா சரி. ஓலையை வந்து மாட்டக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்குமாடா கத்திரிக்கோளை போட்டு கத்திரிக்கோள் கலப்பால ஒரு இடம் கொண்டு எடுத்துட்டு திரும்ப ஓலையை மாட்டி உள்ளார போட்டு எழுது. ரெண்டு தானே பாருங்க. பாருங்க பின்ன பின்ன கொஞ்சம் பெருசா வந்தது தானே. ஆனா ரெண்டு அங்குலத்துலதான் இந்த அடியை நான் வருதுலா கூட்ட எதையாவது இதுல வச்சு இழுக்குறீங்களா? கலப்பை விட்டு அந்த இடம் கொஞ்சம் பெருசு ஒரு திரும்ப ஓலையை மாட்டிடுது. இல்லாட்டி கஷ்டமா இருக்கு, கூட்டி இழுக்கிறது கஷ்டமா இருக்கு. சாயம் போட்டு ஓலைகள் எல்லாம் தண்ணியில கொஞ்சம் நினைச்சாதான் நல்லா சொப்டா இருக்கு விளைக்கிறதுக்கு. இல்லாட்டி கடிப்பமா இந்த மாதிரி விளங்கும். நான் கொஞ்சம் ஓலையை வந்து கொஞ்சம் நினைச்சு எடுத்துக்கொள்ளுவேன். நினைச்சாதான் நான் தண்ணியில பட்டாதான் கொஞ்சம் ஓலை நல்லா இருக்கும். அதுக்காக தண்ணியில போட்டு ஊற வைக்கிறது இல்லை. கொஞ்சம் போட்டு டக்குன்னு எடுத்தா சரி. ஈக்கள் முடிஞ்சுக்கிட்டன்னு சொல்லக்குள்ள அடுத்த ஈக்கள் வந்து ஜாயின் பண்ணுவோம் நம்ம. அந்த முடிஞ்சு வருது இந்த ஈக்கள் ஈக்கள் முடிஞ்சன்னு சொல்லக்குள்ள அடுத்த ஈக்களை வந்து ஜாயின் பண்ணுவோம். பாருங்க கொஞ்சம் பெருசா வந்துட்டுங்களா?
அடுத்த ஈக்கில வந்து இந்த ஈக்கிலுக்குள்ளே வச்சு ஜாயின் பண்ணுவேன். பாருங்க, விளங்குதா? ஜாயின் பண்ணது விளங்குதா? கணவர்ல முதல்
இப்ப ஜாயின் பண்ணிட்டு ஈக்கிள் வரக்குள்ள வீவடிவில் இந்த ஈக்கில வந்து கொட்டி கொள்ளணும். எப்போதும் மட்டமா வெட்டினீங்கன்னு சொன்னா ரசிங்கம் ஒன்று விளங்கும். எப்போதும் இந்த ஈக்கிள் வந்து வீவடியிலே இருக்கும். பெரிய கூட அளவு வந்து அடி வந்து அந்த அங்குலம் அப்படி அது பின்னர் தானே அந்த வந்து இது அடியா நான் வந்து முடிப்பேன். ஈக்கிள் எல்லாம் ஒரு அளவு சமனா ஈக்கிள் அரிக்கணும். பெருசு சின்ன அரிக்குமாக இருந்தா நீட்டில் மாதிரி இருக்கிறோம். ஒரே அளவா இருக்கும் ஈக்கிள் எல்லாமே. ஓலையும் வந்து ஒரே சமனுக்கு இருக்கும் தானே வடிவா இருக்கும். பின்னல் இல்லைன்னு சொன்னா ஏத்தரக்கமாக பெருசின்னல் மாதிரி இருக்கும். ஓலையெல்லாம் பாரும்போது ஒரே சமனுக்கே வரணும். சின்னல் பெருசா வந்தா அசிங்கம் உங்களுக்கு தெரியும் தானே. ஒரே சமனான ஓலையில் தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறது. ரெண்டரை அங்குலம் என்னக்குள்ள செய்துட்டு போகக்குள்ள சரி எந்த அளவுக்கு வருதுன்னக்குள்ள அளவு நாடா வச்சு அளந்து கட்டாயம் பார்க்கணும். ஆறங்குலத்துலயும் இருக்குது. ஆறங்குலம் என்னக்குள்ளது பெரிய ஒரு பூ கூட வரும். 3.5 அங்குலக்குள்ளையும் ஒரு சின்ன அதுக்கு சின்ன பூ கூட தான் வரும். கடிப்பமான ஈக்கிலன்னு சொல்லக்குள்ள பின்னல் நீட்டா வரும். வெளிய ஈக்கிலன்னு சொன்னாலும் பின்னல் வந்து கொஞ்சம் நீட்டில் மாதிரி இருக்கும். கடிப்பமான ஈக்கில் தான் நல்ல மிதக்கு. தவுளீக்கில் வைக்கிறது தான் இறுக்கமான ஒரு பொருளா இருக்கும். இல்லைண்டா கொஞ்சம் நசுவு கொடுக்கும். கடிப்பமான ஈக்கில தான் வைக்கணும். மெல்லிய ஈக்கில்னு சொல்ல கூட நசிஞ்சு கொடுக்கும் அந்த பொருள். எப்போதும் அடிதள மாறி வைக்கணும். ஒரு பக்கம் கடிப்பமான ஈக்கில் இருந்தா மற்ற பக்கம் மெல்லிய ஈக்கில் பக்கம் மாத்தி வைக்கணும்.
பாருங்க இதுல ஒரு அளவு அடி கொண்டு வந்து தானே. வெள்ளை ஓலையில செய்தாலும் மழை டைம்ல வந்து கொஞ்சம் அது மஞ்சள் குடிக்கிற பங்கல் வரும். ஆனா சாய ஓலை என்னக்குள்ள பழுதாகாமலே இருக்கும். எல்லாரும் சாய ஓலையை வந்து விரும்புறதுல தானே. வெள்ளை எண்ணக்குள்ள கெமிக்கல் இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க. நீ சாயம் எண்ணக்குள்ள கெமிக்கல் என்ன அப்படி பார்ப்பாங்க. நடிகப்பட்டதுக்கெல்லாம் சாயம் போடுறதுல தானே. நீட்டு போட்டிக்கெல்லாம் இதுகளுக்கெல்லாம் சாயம் போட்டு வச்சா கொஞ்சம் பிள்ளை இருக்கும். நாளைக்கு பாவைக்கும் படிவா இருக்கும்ன்றதுக்காக தான் சாயத்தை போட்டு செய்கிறோம். எடுத்து போகக்குள்ள அளவு நட வச்சு அளவுகளை விரிக்குதுன்னு சொல்லி பார்த்து அளவு திட்டப்படிதான் எந்த ஒரு பொருளையும் செய்ய வெளிக்கொடுக்கணும். 2.5 அங்குலம் இல்லை 3.5 அங்குலத்துல அடி முடிக்க போறோம். உங்களுக்கு காயோலையில செய்தா அழகா அடிக்கிற மாதிரி விளங்குது தானே. காயோல எல்லாம் இருந்தா கொஞ்சம் வெள்ள மாதிரி வெள்ள ஓலையில செய்தா கொஞ்சம் வடிவில்லாத மாதிரி விளங்கும். அடி முடிக்கக்குள்ள நீங்க வந்து வடிவாரி போகணும். இல்லைன்னு சொன்னா அப்படி தள்ளிட்டு போன மாதிரி இருக்கும். முடிக்கிற விதம் வந்து அமர்த்தி வச்சு பெருவிரலால ஈக்கில அமர்த்தி வச்சு முடிக்கணும். இல்லைன்னு சொன்னா கல்லின மாதிரி இருக்கும். பார்க்க வடிவில்லாத மாதிரி இருக்கும். வந்து இந்த ஓலையில வந்து 2 சாயம் போடுவது இருக்குது. ரெண்டு சிவப்பும் பச்சையும் ஒரே ஓலையில 2 சாயம் போடுவது இருக்குது. தனி பச்சைன்னு சொன்னா பச்சை போடலாம் ஒரு ஓலையில. இல்லைன்னு சொன்னா சிவப்புன்னா சிவப்பும் போடலாம் ஒரு ஓலையில. ஆனா இது வந்து 2 சாயம் ஒரு ஓலையில போடுவது இருக்குது.
எல்லாம் வருதுல உங்கள வார்த்தையில கட் பண்ணி விடுங்க. உள்ள மடங்கி வர விழுக்கும் போது அதை வந்து சேப்பா எடுத்து விடுங்க. மடங்கி இருக்குமென்னு சொன்னா பின்னல் வடிவில்லா மாதிரி போகும். வெள்ளை ஈக்கு இடம் தெரியும்னு சொன்னா கொஞ்சம் கைய வச்சு ரெண்டு பக்கத்தாலையும் இழுத்தா அந்த வெள்ளை ஈக்கில் வந்து தெரியாம இருக்கு சாயத்துக்குள் ஓலைக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கு. சரி வந்து 3.5 அங்குலம் அப்படி வந்துட்டு கட் பண்ணும் போது வெயிட்ல பீட் ஷேப்ல தான் கட் பண்ணணும். மட்டமாக கட் பண்ணக்கூடாது. பீட் ஷேப்ல கட் பண்ணாதான் அடியை வந்து வடிவா முடிக்கலாம். மட்டமாக கட் பண்ணா வடிவில்லாத மாதிரி நிற்கும். பாருங்க 3.5 அங்குலத்துல ஒரு அடி ஒன்றுது கூடைக்கு. நாங்க இதுக்கு ஒரு பாதம் ஒன்று வைக்கணும் கீழே ஒரு மேலோட ஈக்கில் எடுத்தா இந்த ஓலையை வச்சு இப்படியே சுத்தி ஒரு சுத்து தானே ஈக்கில வச்சு மேலுக்கு ஓலையை வச்சு ஒரு சுத்து. ஒரு ஈக்கில வச்சு வளைவாக மேல மேல பின்னிக்கொண்டே போறது. இப்ப வந்து join பண்ணக்குள்ள ஓலையில அந்த தலைப்பு ஓலைக்குள்ளதான் இந்த உள் ஓலையை வச்சு பண்ணணும். இல்லைன்னு சொன்னா ஜோயின் வந்து கலண்டுரும். அந்த ஓலையை ஜோயின் வந்து கலண்டுரும்.
உள்ள விரண்டு வந்தா டக்குன கையை வச்சு அமர்த்தி விடுங்க. பூ கூட செய்யும் போது நம்மளோட பெரிய விரலால எப்போதும் கொஞ்சம் மல்லாத்தின மாதிரி அந்த ஈக்கில பின்பக்கம் இழுக்கணும். முன்பக்கம் இழுக்க கூடாது. பின்பக்கம் எடுத்தா தான் அகண்டு வந்து கூடையில சேப்புக்கு வரும். அது இல்லைன்னு சொன்னா வடிவில்லாத மாதிரி இருக்கு. பெருவிரலால வச்சு வெளிப்பக்கமா மாத்தணும். உள்பக்கம் ஊற்றக்கூடாது, வெளிப்பக்கமா மாத்தணும். விளக்கி முடிஞ்சது பிறகு ஒரு கைப்பிடி ஒன்று வைக்கணும். சரி, கூட தெரிந்தானே கைப்பிடி இருக்கிறத கண்டிப்பீங்க தானே. கைப்பிடி ஒன்று வைக்கணும். தானே நம்மளோட பெரிய விரலால உள்பக்கமாக விரல வச்சு வெளிப்பக்கமாக ஈக்கில மல்லாத்தி எடுத்து அமர்த்தி எடுத்துக்கோங்களா. ஈச்சத்துல இந்த ஈக்கில கட் பண்ணிட்டு மற்ற ஈக்கில உள்ளாலே போட வரும்.
வீக்கில் இடபொல் தெரியக்கூடாது. வீக்கில் இடபொல் தெரிஞ்சா வீக்கில் வந்து வெள்ளையா இருக்குத்தானே, அப்ப வெள்ளை இடையில சிவப்பு பச்சை மாதிரி தெரியும். அப்ப அதனால வீக்கில் இடபொல் எல்லாம் தெரியாமல் தான் இந்த பிள்ளை. ஏதும் கேள்விகள் நீங்க கேட்கணும் என்று சொன்னா கேட்கலாம். விளங்காமலுக்கு உங்களுக்கு எது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க. ஹலோ பிள்ளை. ஹலோ 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 அடிக்கி ஒரு வீக்கில் தான் வச்சிருக்கேன். ஆனா இது வந்து பாதம் கீழுக்கு கீழே வர பாதம், பூக்குடைக்கு வர பாதம் தான் இது. ஹலோ வேலுக்கு நாம் பூக்குடைக்கு. ஹலோ 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 சொல்லுங்க. இந்த சாயை நீங்களும் இங்க எடுத்துறீங்கள். நீங்க கதைங்களா அவங்கள்ட்டே கதைங்க, உங்களோட பிரச்சனையை நீங்க கேட்கலாம், கேள்வியார்கள். ஓ ஹலோ என்ன என்ன விளங்காம இருக்கிறது? ஒழுங்கா விளங்கிட்டு எல்லாம் உங்களுக்கு என்னண்டு அந்த சாயை நீங்களும் இந்த கடையில போய் நீங்க கேட்கறதுக்கு. இது என்ன பஜார்ல எங்க இருக்குது வந்து? ஓ நாங்கள் எடுத்தது வீண சாயம் என்னென்றால் சுடுதண்ணிக்குள்ள போட்டு சாயத்தை போட்டு கொதிச்சு முடிய அந்த ஊலியா வச்சு போட்டு தான் பெட்டிகளை வச்சு போட்டு அதுக்கு அந்த பண்ணங்களை கொடுக்குறோம் நாங்கள். அப்படி இதே நீங்கள் சொல்றீர்கள் என்னென்றால் பச்சை தண்ணியில போட்டு நினைச்சு போட்டு போற சாயம் இது எங்க இருக்கண்டு கேட்கிறேன். வீண்டுலாமண்ட இந்த சாயம் வந்து இந்த அடிக்கிற சிவப்பு வந்து இது வந்து பல்படிக்கு போடுறதுன்னு கேளுங்களா? பல்படிக்கு போற சாயம் என்று கேட்டா தான் இந்த சாய கலர் வரும். சரியோ? பாய்க்கு போற சாயம் வந்து அது வந்து வடிவில் ஒரு சாயம் மாரி. நீங்க பல்படிக்கு போற சாயம் வந்து கேளுங்க இந்த சாயத்தை. சரியா? கேட்டுட்டு மத்தது வந்து என்னன்னு சொன்னா, நம்ம தண்ணி வந்து சுடு தண்ணி வைக்கும் போது 100 வீதம் தண்ணி வந்து கொதிச்சு கொண்டிருக்கணும். நல்லா கொதிக்கணும் தண்ணி. தண்ணி கொதிக்கலன்னா சாயம் வந்து ஓலையில பிடிக்காது. உப்பும் போடுறதோ அந்த சாய தண்ணிக்கு. இப்ப நம்ம இப்ப சீனி அளவு வந்து எனக்கு 2 தேக்கரண்டி. தேக்கரண்டியால ஒரு கரண்டி போடுங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். 100க்கு 100 நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு ஒரு கரண்டி சாயத்தை போட்டக்குள்ள நம்மட கரிமஞ்சள் இருக்கு தானே, கரிமஞ்சள்ல அந்த கிரண்டில ஒரு அரவாசி கிரண்டி கரிமஞ்சள் போடுங்களா அதுக்குள்ள. அப்ப போட்டோன்னே அழகான கலர் ஒன்று வரும், பிங்க் கலர் ஒன்று வடிவான கலர் ஒன்று வரும். அந்த சாயம் பாகுக்குள்ள பல்படி சாயம் சொல்லி கழுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, கீழுக்கு பாகம் வச்சுட்டேன்.
அதுக்கு மேல வரி வருது, ஈக்கில வச்சு திரும்ப ஜாயின் பண்ணுங்க. பாதத்துக்கு வெள்ளை தெரியுதானே, அதுக்கு வந்து ஒரு விளிம்பு சுத்தி மறைக்கணும். விளிம்பு சுத்தினாத்தான் வடிவா இருக்கு. இல்லாட்டி ஈக்கில் அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். விளிம்பு சுத்தணும் கீழே. பின்பற்ற ஓலை ஒரு நாளும் மடியக்கூடாது. மடிஞ்ச இழுத்து வரக்குள்ள ஓலை மடியும் சொன்னா கையால நிமித்தி விடும் ஓலையே. இல்லைன்னு சொன்னா மடிஞ்சா அந்த பின்னல் வந்து வித்தியாசமான பின்னலா இருக்கும். ஆனா பார்க்க வடிவில்லாத பின்னல் வந்து விளங்கு நமக்கு. எந்த ஒரு பொருளும் அழகா இருந்தா தான் எங்கேயும் விற்பனைக்கு கொடுக்கலாம். ஒரு பொருள் நம்ம வாங்கும் போதும் அழகு பார்த்தனை வாங்குவோம். இல்லைன்னு சொன்னா வாங்க மாட்டோம். அதே மாதிரி எந்த ஒரு பொருள் இருந்தாலும் செய்தாலும் அது கொஞ்சம் அழகாக இருக்க வேண்டும். நெருக்கமாக இருக்குமாக இருந்தா கொஞ்சம் கத்திரிக்கோளை விட்டு அந்த கலப்பால அந்த இடம் கொஞ்சம் பெருசாக்குனீங்கன்னு சொன்னா ஓலை லேசா இல்லைன்னு சொன்னா ஓலையை சேர்த்து பிச்சுட்டு வரும். இந்த ஓலை வந்து பூக்கூடைக்கு போடுற சாய ஓலை இல்லது வந்து இது சஞ்சு பாஸ்கெட்டுக்கு போட்ட ஓலை தான். பிரச்சனை இல்லைன்றதுக்காக நாங்க செய்யறோம். ஆனா நீங்க பூக்கூடைக்கு ஒரே கலர்ல தான் சாயம் போடணும். இது வந்து சஞ்சு பாஸ்கெட் போட்ட சாயம் தான். இந்த சாயம் ஓலையில இது ரெண்டு டவுலா இருக்குத்தானே. ஆனா பூக்கூடைக்கு ஒரே சாயம் தான் போட்டு செய்யறவங்க. இல்லாட்டி வெள்ளை ஓலையில செய்வாங்க. செய்துட்டு விளிம்பு விளக்கெல்லாம் சாய ஓலைய நல்லா கிடைக்கும்.
எதுவும் உங்களுக்கு கேட்கணும்னு சொன்னா கேளுங்க. விளங்காம இருக்கும் நிறைய பேருக்கு, இப்படி என்னதை பத்தி கேளுங்க. ஜோயிண்டிகள் வைக்கிறது தான் முக்கியம், அவதானம். இல்லைன்னு சொன்னா ஓலை ஜோயிண்டிகள் தப்பா இருக்குமா இருந்தா டக்குண்டு கலண்டு ஓலை வெளியால வந்துடும். அதுக்கு ஓலையெல்லாம் வெளியில வந்தா பார்க்க எப்படி இருக்குது, ஒரு ஓலை கலண்டு இருந்தாலே கிருஷ்ணல் எல்லாம் குழஞ்சு பார்க்கறது இதாக விளங்கும். ஆனா ஜாயின் பண்ணக்குள்ள கொஞ்சம் அவதானமா ஜாயின் பண்ணுங்க, கலராத மாதிரி ஜாயின் பண்ணுவோம். ஆறா இருந்தாலும் பின்னலைத்தான் பார்ப்பாங்க, வடிவான பின்னலா இருக்குதா இப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பின்னல் தான் கொஞ்சம் நீட்டா இருக்கணும். பின்னல் வடிவில் சொன்னா விரும்ப மாட்டாங்க தானே வாங்குறவங்க எல்லாம். பின்னல் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா தான் ஓ இது அழகா இருக்குது அப்படின்னு பார்த்து எடுப்பாங்க. பலப்பூ மாதிரி இருந்தா தான் ஓலைய ஊத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் லேசா இருக்கும். மட்டமா இருந்தா உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க. எப்போதும் ஓலையில கலப்பு வடிவ வீட் சேப்பில் வெட்டி இருக்குமாக இருந்தா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னு சொன்னா அதை போட்டு எடுக்கக்குள்ள கடும் கஷ்டமா இருக்கும். கூரை கஷ்டம் சரியா கூறாது உங்களுக்கு. அவதிப்பட்டு தான் வீட்டுல ஓலையை போட்டு மாட்டி இழுக்க வரும். அதனால வீட் சேப்பில் இருக்குமென்னு சொன்னா
ஆனா கூடையில பாதம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுபோல விற்க மாதிரி தானே அந்த அடியில போட்டு இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாதத்தை வச்சுட்டா அப்புறம் மற்றதெல்லாம் ஈஸா கலக்குது. பொதுமை வெட்டக்குள்ள பிக் ஷேப்ல வெட்டுங்களா? மட்டமா வெட்டாது. மட்டமா வெட்டினீங்கன்னு சொன்னா பின்னல் நீட்டா இருக்க மாட்டாது. மட்டம் தப்பி தள்ளிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இதோட மட்டைகளை சேர்த்து ஒரு உள்ளுக்கு பூச்சி விடுங்க. பூச்சி போட்டு ஜோயிண்ட வந்து கட் பண்ணி விடுங்க. ஆனா இந்த பனை ஓலை வந்து எங்கேயுமே எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எடுக்கலாம். நம்ம படுத்து இதெல்லாம் வெள்ளக்காரர்கள் டூரிஸ்ட் பார்ட்டி எல்லாம் இந்த பனையோட பொருட்களை கண்டாலே அவங்களுக்கு சரியான அப்படி ஒரு ஆசை. இந்த பொருளை கண்டாலும் விட மாட்டாங்க, அப்படி எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டூரிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து இதெல்லாம் பனையோட ஹேண்ட்பேக்குகள், தொப்பிகள் அப்படியெல்லாம் கண்டாலே சரியான விருப்பம் மக்களுக்கு எடுத்துருவாங்க. மற்றது இந்த பனையோலை வந்து எங்கேயும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. வடக்குல கிழக்குலன்னு சொல்லக்குள்ள பனைமரம் தான் கூட. வடக்குல எல்லாம் பனைமரம் கூட. அதே மரம் கிழக்கு மாநிலத்திலையும் எங்கட மட்டக்களப்புல இருந்து எந்த இடமும் எல்லாம் பனையோலை ரோட்டில எல்லாம் பார்க்கணும் பனையோலை மரமா தான் இருக்கும்.
அது வந்து நமக்கு மூலம் பொருள்னு சொல்லக்குள்ள நம்ம வெளிநாட்டுல இருந்து எடுக்கிறோமா இல்ல நம்ம நாட்டே இருக்குது பிரச்சனை இல்லை. அதுக்கு தக்கன மாதிரி நம்ம அந்த காசு கொடுத்து வாங்கணும். நீ சில பேருக்கு ஒரு வெட்ட பணமரத்துல வெட்டுற எல்லாம் கஷ்டம்னு சொன்னா சம்பளத்துக்கு இவ்வளவு கொடுத்த வட்டி கொண்டு வந்தா இவ்வளவு காசு நாங்க சார மாட்டோம், வட்டி கொடுத்த அளவுக்கும் இருக்குது. ஆனா அதுலயே உங்களுக்கு இப்படி வட்டி நம்ம இப்படி செய்து நாங்கெல்லாம் கூடுதலாக காசுக்கு பெரும்பாலும் விடுமுறையில நாங்க தான் போவோம். போய் வெட்டி வந்து வெயில போட்டு ஒரு வெயில போட்டு காய வச்சுட்டு இனி சாயத்தை போட்டு செய்ய வேண்டியதான். ஆனா நல்ல மார்க்கெட் இருக்குது. வெளிநாட்டுக்கெல்லாம் கட்டாருக்கெல்லாம் தையல் பெட்டின்றது வந்து நல்ல வெள்ளை ஓலையெல்லாம் செய்யறது, சாயம் எல்லாம் இல்ல, வெள்ளை ஓலையில செய்யறா நல்ல நல்ல மார்க்கெட். இப்ப நாங்கெல்லாம் இப்ப வந்து 500 ரூபாய்க்கு தான் ஒரு கட்டி கொடுக்குறோம். வெளிநாட்டுல அது இப்ப ஆயிரக்கணக்கில் போகும். ஆனா அதுக்கெல்லாம் நல்ல மார்க்கெட்ல இருக்கு. மற்றது வந்து கல்யாண இப்ப வெளிநாடுலாம் கல்யாணம் சொன்னா பொக்கே வைக்கிறதுக்கு தக்கன மாதிரி சைக்கிள் கொட்டி தான் கேட்கிறவங்க செட்டோட அப்படியே கொட்டி கேட்டா அதெல்லாம் நாங்க போர்டர் கொடுக்குறதுதான். போர்டர் செய்து கொடுத்தா திரும்ப என்னன்னு சொன்னா அதெல்லாம் நியாயமான காசு. சட்டோ செட்டா இருக்கு இத்தனை பொட்டின்னு சொன்னா ஒரு 5 பொட்டி அப்படி செட்டோட அப்படி செய்து கொடுத்தா அது அந்த மேசையில டேபிள்ல வைக்கிறதுக்கு அந்த பூக்கொத்தை அப்படி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொட்டி அதெல்லாம் நல்ல காசு. அது தனிக்கடல தான் இந்த சீரோட சாய ஒலையெல்லாம் சிரிக்கிறாரு. வெளிநாட்டு எங்க ஒரு டூரிஸ்ட் பார்ட்டி வந்தாலும் பனை ஒலை எடுத்துன்னா தொப்பியெல்லாம் கூடுதலா வாங்கி திரும்புவாங்கத்தான். பனை ஒலைன்னு சொன்னாலே நம்ம எல்லாம் ஒரு மாதிரி என்ன பனை ஒலை அப்படின்னு சொல்லுவோம். பனை ஒலைக்கு நல்ல இது இருக்குது. எல்லாம் இடியப்பத்தட்டெல்லாம் நாங்கள் கூட ஓடர் வாரதைகள் இடியப்பத்தட்டில் தான். இப்ப அதெல்லாம் நாங்க செய்து கொண்டு கொடுக்குறோம். மற்ற பிளாஸ்டிக் எல்லாம் கெமிக்கல் என்றதுனால இடியப்பத்தட்டு கூட இப்ப லண்டனே கடாவுக்கு ஒரு பாட்டியலுக்கெல்லாம் கூடுதலாக இடியப்பத்தட்டோட கொடுக்குறது. அவங்க போக்குள்ளே இடியப்பத்தட்டு நீந்துபடி எல்லாம் கொண்டே போய் கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்ன வருத்தம் தானே பிளாஸ்டிக்ல சொல்லி நீங்க மூலப்பொருள் அங்க இங்க தேடணும்டே இல்ல. வடக்குலையும் கிழக்குலையும் அங்கேயும் ரோட்லயே இருக்குது பனைமரம் எல்லாம். இந்த வயல்வெளி வந்தாலும் பனைமரம் வந்தா இருக்கும். மற்ற மாகாணங்கள் தவிர மற்ற மாகாணங்களும் இருக்கு, இல்லாமலுக்கு இல்ல இருக்கு. இது ரெண்டுலையும் ரிசல்ட் எங்க பார்த்தாலும் நான் மெடிசன் எடுத்துக்கொண்ட எந்த இடத்துல பார்த்தாலும் பனைமரமா தான் இருக்கும். இந்த வயலுக்குள்ள பார்த்தாலும் பனைமரம்ல வயலே இருக்காது, அப்படி இருக்குது. எங்களுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் பெரும்பாலும் காத்து கொடுத்து வாங்குறது இல்லை. இப்படித்தான் வயல்வெளியா கட்டி இருக்கும், போய் வெட்டி கொண்டு காய போட்டு பொருளை செய்யறது தான். ஆனா எந்த ஒரு பொருள் செய்யறதுனாலும் ஒரு ஆர்வம் உண்டு, நம்மளை பிரிக்க வேண்டும் கட்டாயம். சாயம் வாங்குறது எல்லாம் பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. எந்த ஒரு மார்க்கெட்ல கடவழியையும் ஹோல்சேல் கடவழியே இருக்குது. இப்படி சாயத்தை கடை பல்படிக்கு போற சாயம் பண்ணாலும் தருவாங்க, காய் பெண்ணுக்கு போற சாயம் பண்ணு கேட்டாலே சரி அதுதானே பச்சை சாயம் தருவாங்க. பிரச்சனை சாயம் எல்லாம் வாங்கலாம். இனி போடுற விதம் என்று சொல்லக்குள்ள சாயம் போடுற விதம் என்று சொல்லக்குள்ள நல்லா வந்து தண்ணி கொதிக்க வேணும். தண்ணி எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன மாதிரி சாயம் போடணும். சாயம் தண்ணி கூட வச்சுட்டு சாயத்தை கொஞ்சம் போட்டீங்கன்னா ஆனா பிடிக்காது. நல்ல அளவுக்கு இந்த அளவுக்கு சாயம் கொஞ்சம் ஓவரா இருந்தா தான் அதுவும் சாய ஓலையில வந்து பிடிக்கும், இல்லாட்டி பிடிக்காது. விளங்காம இருந்தா கேள்வியெல்லாம் கேளுக்கலாம். எல்லாருக்கும் விளங்க மட்டும் சொல்லலாது, விளங்காம இருக்கு நிறைய பேருக்கு கேளுங்க.
பெருவரில் வச்சு உள்ளுக்கு பெருவரில் வச்சு விரிச்ச மாதிரி ஈக்கில வச்சு விரிங்க. அப்ப அகண்டு வருவாரு. இல்லட்டா ஒடுங்குன மாதிரி. ஓலையில விளிம்பு பொங்கல் மட்டும் மட்டுக்கும் பின்னக்கூடாது. இதுனா அந்த ஜோயின் வந்து ஜோயின் வைக்கிற நேரம் அது வந்து கலந்துரும். அதனால பொங்கல் மட்டுக்கும் அப்படி பின்னி கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் இருக்கக்குள்ளே கட் பண்ணிட்டு வேற ஓலையை வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுக்குள்ளே கைய வச்சு ஈக்கில விரிச்சு விடுங்க. இல்லைன்னு சொன்னா ஒடுங்குன மாதிரி இருந்தா பூக்குற மாதிரி வராது. டைம் வந்ததுக்கு பிரச்சனை. டைம் பிடிக்கும். கையால அப்படி அமர்த்திடுங்க. பெரியவரில் வச்சு அமர்த்தினா நல்லா பெருசு நல்லா விரிஞ்சு வரும். விரிஞ்சு வந்தாதான் பூக்கூடாக்கி பார்க்க வடிவா இருக்கும்.
இந்த 5 அங்குலத்துல பூக்குடன்னு சொல்லக்குள்ள 250 ரூபா 300 அப்படி போகுது. இது நான் சின்ன நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதுக்கு சின்ன விலை தான். இனி பொருள் எல்லாமே விலைதான். ஒவ்வொரு பாஸ்கெட் எல்லாம் இருக்குது. பாஸ்கெட்டுக்கு எல்லாம் 500 600 400 அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் நல்ல விலை தான். மார்க்கெட் நல்ல விலை. இது தையல் பட்டி என்று சொல்றதுதான். அது 500 ரூபா போகுது. வெளிநாட்டுக்கு ஏற்றிருந்தாலும் அந்த விலை தான் கொடுக்குறோம். இங்கே இல்லை, நான் கல்மரா மூலமா தானே ஏற்றுறது. ஒரே விலை தான். நாங்க வெளியில இப்ப ஊருக்குள்ள கொடுக்குறதுன்னு சொன்னா அது விலை நாங்க பேசி அந்த விலைக்கு நாங்க கொடுப்போம். கல்மராவுக்கெல்லாம் ஒரு பெட்டி கொடுக்குறோன்னா 500 ரூபா. கூட வகை எல்லாம் பலவிதமான விலைகள் இருக்குது. பலவிதமான கூடைகளும் இருக்குது. அதுக்கு தக்கன மாதிரி ஒரு கூடையில இதுகளுக்கு பொறுத்து அதுக்கு தக்கன மாதிரி விலைகளுக்கு கொடுக்கறது நாங்க பொருளை. வீட்டில் அப்படி தெரியுமா இருந்தா கையை வச்சு தாயோடையால அந்த ஈக்கில் வெள்ளை ஈக்கில வந்து மறைச்சு விடுங்க. இல்லைன்னு சொன்னா வெள்ளை இருந்தா பார்க்கறது வடிவில்லா மாதிரி. வீட்டுல இருந்தாச்சு நம்ம வீட்டுல இருந்தாலும் நம்மளோட வீட்டு வேலை எல்லாம் செய்யறது மாதிரி அந்த டைம் புரியான டைம்ல இதை செய்ய வலிக்கிடுங்க. என்னன்னு சொன்னா எந்நேரமும் வீட்டுல இப்ப சும்மா இருக்கிறோம். வீட்டுல சாப்பிட்டா வேற காராக்களை தவிர மட்டாக்கெல்லாம் வீட்டுல இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள வீட்டுல இருந்துட்டு வீட்டு வேலை செய்யறது மாதிரி இப்படி பொருளை செய்யறது மாதிரி. ஆனா காசும் நமக்கு வந்ததா இருக்கு. பாருங்க வெள்ளை வருதானே கையால் எடுக்க நல்லா விரிஞ்சி பூக்குற மாதிரி வருது. பாருங்க இப்ப எப்படி இருக்குது.
டைம் இருக்கா? கைக்குடி எல்லாம் வைக்கத்தானே முடியாது. நேற்று முந்த நாள் கொடுத்த 100 இடியப்பத்தை என்னடா அனைவரையில் உற்பத்தி பொருட்கள் என்று சொல்லக்குள்ள அது நிறைய இருக்கு. ஒன்று ரெண்டு சொல்லலாது. கூட வகையிலே இன்னைக்கு ஒரு 20-25க்கு மேல கூட வகைகள்ல இடியப்பத்தட்டு, டஸ்டின், தேயில வந்து 2-3 வகைகள் இருக்கு. ரே ஐட்டங்கள்ல மற்றது வந்து கல்யாண மாலை தான் ஸ்பெஷல். மாலை வந்து அது 4-5 விதமான மாலைகள் இருக்குது. ரோமலும் இருக்குது, நல்லாவும் இருக்கு, நல்ல இது செய்யக்கூடிய மாலைகளும் இருக்குது. மற்றது டஸ்ட்பின், ஆனா இப்ப எல்லாம் கூடுதலா டஸ்ட்பினுக்கு தான் போட கூட. மற்றது வந்து பிஸ்கெட் விற்கக்கூடிய மாதிரி கூட வகைகள் கல்யாணத்துக்குன்னு சொன்னா அதை கேட்கிறாங்க ஒரு செய்தி சொல்லி. இனி மேசையில ஜூஸ் வைக்கக்கூடிய மாதிரி அதுக்கு ஒரு இது கேட்கிறாங்க, செய்து கொடுத்துருக்கோம். அப்படின்னு சொன்னா பெட்டியை மூடி மாதிரிதான் ஜூசுற அளவுக்கு அந்த பெட்டியை மூடியும் அது திறந்து வைக்க ஜூஸ் உள்ளுக்கு வச்சுட்டு திரும்ப இழுக்கக்கூடிய மாதிரி மேல போகும். அப்படி செய்து அப்படி கொடுத்துருக்குது. நிறைய ஓடர்கள்னு சொல்ல பொருளான சொல்ல நிறைய இருக்குது. ஆனா 1-2 சொல்லல, நிறைய பொருட்கள் இருக்கு. எது இப்ப நமக்கு என்ன கூட வகைகள்லயே பழம் வைக்கக்கூடிய கூட, முட்டை வைக்கக்கூடிய கூட, மீன் வைக்கக்கூடிய கூட, ஹேண்ட் பேக், நிறைய சாமான் இருக்குது. 1-2 சொல்லலாது, நிறைய பொருட்கள் இருக்குது பனி ஓலையில. பட் அதை விட கூடதாளிக்கு ஒரு பொட்டில் ஒன்று இருக்குது. அது கஷ்டம் செய்யறதுனாலும் நாட்குடிக்கு நிறைய அது இருக்குது. பொக்கைகள் இருக்குது, கல்யாணத்துக்கு கொடுக்க மாதிரி பொக்கைகள், இல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த இதுக்கு தேவையான பொக்கைகளும் இருக்குது பனை வலையில.
ஒரு புதுசா ஒரு ஆள் ஜாயின் பண்ண போறாரு செய்ய போறாருன்னு சொன்னா அவங்க வந்து முதலா வந்து இந்த ஓலை வெட்டுற விதம் என்ன மாதிரின்றதுதான் முதல் அறிய வேணும். ஓலையிலையும் 2 3 சாதி ஓலை இருக்குது. பச்சை ஓலை, பச்சை அடிக்கக்கூடிய அந்த ஓலையை வந்து வெட்டக்கூடாது. நல்ல இப்படி வாழைப்பூ மாதிரி கூற அரிக்கிற அந்த ஓலையை மட்டும்தான் வெட்டணும். அந்த ஓலை வந்து விரிஞ்சிருக்க கூடாது, விரியாத ஓலை. அந்த ஓலையை வெட்டி போட்டு அடியை நல்லா கட் பண்ணிட்டு ஒரே நாள்ல வெயில்ல போட்டு, மற்றது வந்து ஓலை வாடுறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து கத்தி இருக்குது. கத்தி எல்லாம் அந்த மிஷினை மாட்டுற மாதிரி இருக்குது. நம்ம கத்தி வாங்கணும். அது வந்து என்ன கத்தின்னு சொன்னா ஆப்ரேஷன் பண்ற கத்தி தான் அந்த கத்தி. அந்த கத்தி ஃபார்மேசில வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஃபார்மேசில ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஆட்களை வச்சு கொண்டுதான் அந்த கத்தியை வாங்கி இந்த கத்திய போட்டுத்தான் இப்ப 4 கத்தி 5 கத்தி போடணும். போட்டா ஒரு கத்தி பக்கமாக ஈக்கில் வரும், மற்ற கத்தி பக்கமாக ஓலையில் பாந்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு முதலாவது நீங்க செய்ய வேண்டிய பொருள் என்னன்னு சொன்னா அந்த தையல் பெட்டி. தையல் பெட்டிக்கு போடுற அந்த பட்டன் தான் ஃபர்ஸ்டா நீங்க பழக வேண்டிய பொருள். அந்த பொருளை அந்த தையல் பெட்டிக்கு போடுற அந்த அடி வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த அடியை முதல் போட்டுதான் முதல் ஓலை எந்த ஒரு பனை ஓலை செய்யாத ஆட்களும் அந்த அடி போட்டு முதல் பழகுவாங்க. அந்த அடியை போட்டு பழகினதுக்கு பிறகுதான் மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்க செய்ய வலிக்கலாம். அந்த அடி போட்டு அந்த அடி கிளியர் ஆயிட்டுன்னு சொன்னவங்களுக்கும் நீங்க பனை ஓலையில பொருட்கள் செய்த மாதிரிதான். அதுதான் முதல் காரணம். அந்த தையல் பெட்டி அடிய வந்து அந்த பின்னலை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா மற்ற பொருள் எல்லாம் செய்த மாதிரிதான். இந்த பின்னல் வந்து கொஞ்சம் கஷ்டம் பிடிக்கிறது. பிடிச்சிட்டீங்கன்னா சரி. பின்னலை வந்து ஒரு வளைவு அந்த கூப்பு கூடைக்கு போட்ட அடி மாதிரி தான் அந்த தையல் பெட்டிக்கு போற அடியும் வட்டமாக போட்டு கொண்டு எடுக்கணும். 10 அடி 10 அங்குலம் 8 அங்குலம் 12 அங்குலம் இருக்கு தையல் பட்டியல். அதுக்கு தக்கன மாதிரி அடியை போட்டு பழகணும். அந்த அடி போட்டு பழகினாத்தான் மற்ற பின்னல் எந்த பின்னலும் உங்களுக்கு ஈஸியா வரும். ஆனா கூடுதலாக அந்த தையல் பட்டிய பின்னல் தான் எந்த பொருளுக்கும் வரும். தொப்பிக்கு மட்டும் வரும், ஆனா கூட வயலுக்கு நிறைய தான் வரும். பாஸ்கெட்டுகள் இப்ப இது கேக்கெல்லாம் வைக்கக்கூடிய பாஸ்கெட் சொல்லக்கூடிய எல்லாம் அந்த பின்னல் தான் வரும். முழுவதுக்கும் அந்த பின்னல் தான் வரும். அந்த பின்னலை பிடிச்சீங்கன்னு சொன்னா எல்லாம் பிடிச்ச மாதிரி தான். இந்த பின்னல் தான் முக்கியம். பனையோல பழகக்குள்ளே இந்த தையல் பட்டி போடுற அந்த பின்னலை தான் நாங்கெல்லாம் ஸ்டார்ட்லயே பழகினது. பழகி நீ பிடிச்சிட்டா மற்ற மற்ற பின்னல் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்ற பின்னல் 2 பின்னல் தான் இருக்கு பனையோலையில. ஆனா இந்த பின்னல் பிடிச்சிட்டீங்கன்னா சரி.
ஆனா இந்த நோமலை காட்டுனாலே அந்த பிள்ளைகளுக்கு சில விளங்காம இருக்கிறோம். இதுக்கு இப்ப கைகுடி போடுறோம் பாருங்க. டைம் கொஞ்சம் காணாம இருக்கிறதால ஒரு நோமலா போட பார்த்து கொள்ளுங்க. கைப்பிடி பாருங்க. இந்த கைப்பிடி போட்டு முடிய போதும். சின்ன கூட தானே இது, பெரிய கூடன்னு சொன்னா கைப்பிடிக்கும். இந்த சின்ன நிலத்துக்காக கொஞ்சம் கூட்ட முடியுதுன்னு சொன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அது சின்ன கூட, பெரிய கூடன்னா கூட கொஞ்சம் கஷ்டம்.
முடிஞ்சது கூட முடிஞ்சது மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. கூட இப்ப கூட முடிஞ்சது பாருங்க. இது அழகா இருக்குதா இல்லையா? அது மாதிரி நீங்களும் செய்ய வலிக்கிறேன். சரியா? சரிதானே? சரி பாக்கி. இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த வகையில் செட் பந்தய நிகழ்ச்சியில் இன்று நாம் ஒரு பூக்குடை அழகான பூக்குடை ஒன்று செய்வது எப்படி என்பது சம்பந்தமாக, அதாவது பனை ஓலை உற்பத்தி செய்து எப்படி வருமானம் ஈட்டுவது என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருந்தார் எங்களுடைய வளவாளர் அருமை நாயகி அவர்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருந்த உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகையில் இது சம்பந்தமாக அந்த பனையோலை உற்பத்தி சம்பந்தமான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவையான பட்சத்தில் எங்களுடைய செட் பாக்ஸில் வளவாளருடைய நம்பர் காணப்படுகின்றது. அந்த நம்பரை தொடர்பு கொண்டு கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்வதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த காணொலியை நீங்கள் தவறு விட்டிருந்தால், அதாவது உங்களுக்கு நேர பிரச்சனை காரணமாக தவறு விட்டிருந்தால், எதிர்காலத்தில் இந்த காணொலி எங்களுடைய செட் டிவி எங்களுடைய செட் டிவி யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மேலும் செட் அம்பார் யூடியூப் தளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும். இந்த காணொலியை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நன்றி.